10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Particle moving in a inclined plane. So see the diagram in the blackboard. So if you are taking the inclined plane, so we are keeping a mass m. So it will moving in the inclined plane with the acceleration of a. The angle of inclined plane with the base of theta. So ஒரு inclined planeல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. ஸோ அதோட மாஸ் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா m. இந்த பேஸ் லென்த் ஆஃப் த inclined plane எவ்வளோ சார் அப்படின்னா l. ஸோ இந்த ஹைட் வந்து ஃப்ரம் பேஸ்லேருந்து இதோட ஹைட் inclined planeோட இன்சியல் பாயிண்ட்டுக்கும் இதோட பேஸுக்கும் இங்கே எவ்வளோ சார் ஹைட் அப்படி அதோட ஹைட் வந்து எவ்வளோ சார் அப்படின்னா h அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். l அப்படின்றது பேஸ் லென்த்து, h அப்படின்றது ஹைட்டு. இந்த s அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா the total length of the inclined plane from where we have to start where we have to end. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கே முடிக்கிறோம் அப்படின்றதான் நம்ம வந்து inclined planeோட total length அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ s is the total length of the inclined plane. In above the inclined plane we are keeping the mass m. So the mass m it will having the acceleration a. So it will moving towards the earth. ஸோ இது வந்து எங்கே சார் போகுது அப்படின்னா towards the earth means towards the ground எனக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த inclined planeக்கும் இந்த பேஸுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா theta. So now we are going to calculate and what is the acceleration of the mass. So what is the acceleration of the mass while keeping in the inclined plane. So the velocity of the mass when hitting the ground. அதான் நம்ம ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாஸை வந்து when a mass if you are taking any mass when keeping in the inclined plane what is the net acceleration of the mass அதுவும் நம்ம பார்க்கணும். then what is the velocity when it hitting the ground. அது வந்து கிரவுண்ட் மேலே போய் எனக்கு கிட் ஆகிறப்ப அதோட மாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு தான் நம்ம இந்த கொஸ்டினில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாஸ் m இருக்குது. இந்த மாஸ் m வந்து நம்ம எங்கே சார் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு inclined planeல நம்ம வச்சுருக்கிறப்ப the force acting on a mass in depending upon the sum of the factors. ஸோ ரெண்டு ஃபேக்டரை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ எது சார் டிஃபெண்ட் பண்ணி இருக்குது அந்த அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எதை டிசைட் பண்ணி எதை யூஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு the acceleration of the object. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் எவ்வளவு, தென் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் when reaches the bottom. ஸோ இந்த கரெக்டாக இந்த கிரவுண்டை போய் கிட் பண்ணுறப்ப அதோட ஸ்பீடு என்ன. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா the how much of force the mass it will be experience. இந்த மாஸ் வந்து எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். why because of we already know Newton's second law force is equal to mass into acceleration. ஸோ if keeping mass கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த acceleration is the deciding factor. So it will decide the force of the mass on the force of the object அப்படினு நம்ம சொல்றோம். Then the speed of the object when reaches the bottom. So what is the relation between the speed and the force அப்படினா so f in the formula f is equal to ma உள்ள mass constant instead of acceleration க்கு பதிலா நான் என்ன சார் போடலாம் அப்படினா dv by dt அப்படினு போடலாம். So v is nothing but velocity in terms of vector quantity. Suppose if you are taking is a scalar the velocity is said to be speed அப்படினு நம்ம சொல்றோம். Then force is equal to mass into acceleration. So instead of acceleration க்கு பதிலா நான் என்ன சார் போடுறேன் அப்படினா a is equal to dv by dt or speed of the object அப்படினு நம்ம சொல்றோம். So இந்த ரெண்டு டேர்மை வச்சு தான் இந்த force acting on the mass அந்த m மேல இருக்கிற மாஸ் வந்து எதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் அப்படினா the acceleration of the object or speed of the object. Suppose in the laws of motion the basic என்ன சார் அப்படினா if you want to calculate any term acceleration velocity displacement so whatever it will be first we necessary draw the free body diagram. கண்டிப்பா நமக்கு என்ன வேணும் அப்படினா necessary free body diagram வரையணும். So we can learn about the free body diagram. So consider the inclined plane as a x-axis. In the inclined plane வந்து we are taking x-axis அப்படினு நம்ம எடுத்துக்கிறோம். So this is the y-axis. So in above the inclined plane we are keeping a mass. So இந்த mass வந்து எனக்கு என்ன சார் அப்படினா m இங்க இருக்கு. First of all if you are taking any object you should lie in the table it will experience here two forces. One is the net gravitational force which is equal to weight or which is said to be mg.
So W is equal to mg அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So it is the total weight of the object experienced by the object, total weight of the object அப்படின்னு நம்ம சொல்கிறோம். W is equal to mg. அது another force வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா இந்த exact opposite to the total weightக்கு exact opposite இருக்கிற force which is said to be normal force. So the normal force அப்படின்றது it will making perpendicular to the plane which எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வச்சிருக்கோமோ அந்த பிளேனுக்கும் அந்த நார்மல் ஃபோர்ஸ்க்கும் எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்கும். ஸோ அதை நம்ம நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹவெவர் if you are taking the any object you should lying on a table, the two forces are exactly opposite to each other. So normal force இருக்கும், mg இருக்கும், the total angle between these two 180 degree. Why? Because exactly opposite. So exactly opposite அப்படின்னா we are said to be 180 degree அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஆனால் இங்கே object not placed in the horizontal plane, it will placed in the inclined plane. இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா ஒரு inclined planeல தான் இருக்குது. அப்போ when the object placed in the inclined plane, the total weight of the object and the normal will not equal. இது ரெண்டு எனக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ however if you are taking the any object you should lying on a inclined plane, the net gravitational force that is said to be net weight acting downwards, அது வந்து not at all no problem. So even inclined plane or horizontal plane, the direction of mg which is the same, but the direction of the normal force which is different for the horizontal plane and the inclined plane. Suppose if you are taking the horizontal plane, the normal force it will acting exactly opposite to the mg. Suppose if you are taking the inclined plane, so the normal force it will not making an 180 degree. So not exact எனக்கு என்னவா இருக்காது அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்காது. Why? Because this is not an inclined plane. So this is not an horizontal plane, this is an inclined plane அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த டைரெக்ஷன் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இட் எக்ஸாக்டாக எம்ஜிக்கு ஆப்போசிட்டாக இருக்காது. ஸோ அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இந்த இடத்துல எனக்கு நார்மலாக இல்லாத அப்படின்றதுனால ஸோ வி ஆர் டிவைடிங் இன்டு டூ காம்பனன்ட்ஸ். நம்ம வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஹாரிசான்டல் காம்பனண்ட், another one is the vertical component. So see the diagram. So here theta, so theta is the angle between the inclined plane and the base அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Here in the inclined plane we are keeping a mass m. So mg is nothing but the direction of the net weight or net gravitational force. Here n is nothing but normal force. So அப்போ வந்து எனக்கு n வந்து இங்கே இருக்குது, mg வந்து இங்கே இருக்குது. So here n and mg are equal but not acting in the opposite direction. So exactly எனக்கு ஆப்போசிட்டாக இல்லை. So that's why we are dividing mg into horizontal வந்து நம்ம ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். One is the horizontal component, another one is the vertical component. So which is nothing but if you are taking the mg, இந்த mg இருக்குல்லவா இந்த லைனை அப்படியே கையில் பிடிச்சிட்டு, ஸோ இஃப் யூ ஆர் மூவிங் டுவோர்ட் த இன்க்ளைன் பிளேன் அண்ட் கெப்ட் அலாங் த இன்க்ளைன் பிளேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும். அதுவே சப்போஸ் இஃப் த எம்ஜின்ற லைனை ஜஸ்ட் யூ ஆர் மூவிங் டுவோர்ட்ஸ் த இப்படி வந்து எனக்கு வந்து இப்படி மூவ் பண்ணி வச்சுட்டு ஸோ எக்ஸாக்டாக யூ ஆர் பிளேசிங் எக்ஸாக்ட் ஆப்போசிட் டு த நார்மல் அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ நவ் த வாட் கொஸ்டின் ரைசஸ் மீன்ஸ் வேர் வி ஹேவ் டு காஸ், வேர் வி ஹேவ் டு சைன். நம்ம எந்த இடத்துல காஸ் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல சைன் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட் நம்ம தெரியணும். நம்ம வந்து நார்மலாக வேர் எவர் வி ஆர் ஹேவிங் த தீட்டா அந்த டேர்மில் வி ஹவ் யூஸ் காஸ் தீட்டா. எங்கே வந்து எனக்கு தீட்டா இருக்கோ அங்கே காஸ். ஆக்சுவலாக இது வந்து தீட்டா, இந்த தீட்டாவும் எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சிங்க. இந்த தீட்டா அப்படின்றது ஆங்கிள் பிட்வீன் த ஆங்கிள் பிட்வீன் த இன்க்ளைன் பிளேன் ரெண்டு எனக்கு என்ன சார் அப்படின்னா பேஸ் ஆஃப் த இந்த பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் பிட்வீன் த எம்ஜி அண்டு இந்த லைன் இந்த நார்மலுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட் இந்த தீட்டாவும் ஈக்குவல். ஸோ இங்கே தான் தீட்டா இருக்குது. ஸோ வி ஹவ் டு ரைட் எம்ஜி காஸ் தீட்டா. தட் மீன்ஸ் இந்த எம்ஜி டேர்ம் comes here means we can set to be mg cos theta. In same time the value of mg comes here means we can written as mg sin theta. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ wherever you having theta we can use cos. wherever you having எந்த இடத்துல வந்து தீட்டா இல்லையோ அங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சைன் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ this is the normal force. இது வந்து எனக்கு என்னென்னா எம்ஜி. ஸோ இந்த எம்ஜி வந்து இந்த இடத்துக்கு வரப்போ எம்ஜி காஸ் தீட்டா, இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா எம்ஜி சைன் தீட்டா. ஸோ however the motion of the object along the x-axis only, so not on y-axis. So motion of the object along the x-axis only, not on the y-axis. So there is no motion along the y-axis. எனக்கு வந்து y-axisல மோஷனே கிடையாது. So by Newton's second law F equal to ma. So instead of force வந்து பார்த்திங்க அப்படின்னா here we are having the two forces which is acting opposite direction. So here வந்து n இருக்குது, இங்கே வந்து mg cos theta இருக்குது. So n is nothing but இந்த n அப்படின்றது என்ன சார் அப்படின்னா it will indicate the direction of the y-axis. So y-axis அப்படின்னா positive y-axis. So we can return as n j cap. You already know j cap அப்படின்னா where we have to use j cap அப்படின்னா positive y-axis. In same time
mg cos theta, it should lie in the axis of minus negative y axis. So அப்போ minus mg minus j cap. So இந்த மைனஸ் தான் நாங்கள் போட்டிருக்கேன், minus mg cos theta j cap which is equal to, so this total term is said to be force. Instead of force we can replace here. இந்த term வந்து நீங்கள் replace பண்ணுறீங்க mass into acceleration. We already know இது வந்து இந்த மோஷன் அப்படின்றது அந்த acceleration along the x axis only, not in the y axis. நம்ம வந்து இங்கே y axis தான் எடுக்கிறோம். ஸோ அப்போ y axisல there is the no acceleration, அப்போ acceleration is 0. ஸோ அப்போ இந்த term 0 ஆகிடுச்சு, இந்த மைனஸ் term இந்தாண்ட வந்துச்சுன்னா j cap கேன்சல் ஆயிரும். அப்போ n is equal to mg cos theta. ஸோ ஃப்ரம் திஸ் ரிலேஷன் நம்ம என்னத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா the normal force which is exactly opposite to the mg cos theta, exactly opposite and equal to the mg cos theta. So now we are going to calculate the force along the x axis. நம்ம y axis பார்த்தோம். ஸோ y axisல வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா there is the no acceleration. அப்போ acceleration வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 0 ஆயிடுச்சு. அப்போ n is equal to mg cos theta. இப்போ நியூட்டன் செகண்டில் x டைரக்ஷன் எடுக்கிறீங்க. ஸோ x axis பார்த்தீங்க அப்படின்னா mg sin theta along the x axis. ஸோ அப்போ mg sin theta is equal to I cap. The acceleration of the object also in the x axis. So அப்போ m into a I cap நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். So this is the force, this is the mass into acceleration, both it will acting in the same axis, same direction. அப்போ இங்கேயும் plus x axis தான், here also பாசிட்டிவ் x axis தான். ஸோ அப்போ I cap கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா mg sin theta is equal to mass into acceleration. சரிங்களா, mg sin theta is equal to mass into acceleration. ரெண்டு பக்கம் mass கேன்சல் ஆயிரும். the acceleration is equal to g sin theta. So this is the important formula to finding or calculating the acceleration of the object when the object is placed in the inclined plane. So whenever இது வந்து நம்ம inclined plane அப்படின்னா இது ஒன்றும் கிடையாது, இது மட்டும் கிடையாது. சப்போஸ் the velocity of the bus இது எங்கிருந்து சார் அப்படின்னா while moving in the mountainல உனக்கு மூவ் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா acceleration கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா, a is equal to g sin theta அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Here the acceleration of the object depends upon the angle of inclination. நல்லா நம்ம வச்சுங்க, the value of g is constant. That means a is proportional to sin theta. The acceleration of the object mainly depends upon the angle of inclination. Suppose let us consider theta is equal to 90 degree, sin 90 is equal to 1. The acceleration which is equal to gravity. So that type of motion is said to be the vertical motion. அது நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா vertical motion அப்படின்னு நம்ம சொல்றோம். That means suppose if you assume that இது வந்து நீங்க theta is equal to 90 degree அப்படி நீங்க assume பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா எனக்கு என்ன சார் அப்படின்னா free fall. It is said to be the vertical motion or free fall அப்படின்னு நம்ம சொல்றோம். Now நம்ம acceleration கண்டுபிடிச்சிட்டோம். Then we are going to calculate the speed of the object when it's hitting the ground. So அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த கிரவுண்டை கிட் பண்ணுறப்ப அதோட வெலாசிட்டி ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து இந்த ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி along the x axis தான் கண்டுபிடிக்கிறீங்க, ஒன் டைமென்ஷன், so that we can use the equations of motion. So you already know ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ரெண்டாவது த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் தம் என்னென்னா v square is equal to u square plus 2as அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Suppose you already know, we can learn about the motion of the object in the inclined plane. So when the object keeping in top of the inclined plane, the initial velocity is 0. So அப்போ u taken as 0. Now we are going to calculate, இங்கே வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏஓக்கு பதிலாக g sin theta, acceleration of the object இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, a is equal to g sin theta. ஸோ இந்த டேர்ம் வந்து இந்த ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ v square is equal to 2g sin theta, இந்த இடத்துல u ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, 2 into ஏவுக்கு பதிலாக g sin theta into s. ஸோ அப்போ ஸ்கொயர் எடுக்கிறப்ப ரூட் போடணும். அப்போ v is equal to 2gs sin theta. So this is the velocity of the object when it's hitting the ground. So here g வந்து கான்ஸ்டன்ட், இது theta அப்படின்றது angle of inclination, s அப்படின்றது length of the inclined plane அப்படின்னு நம்ம சொல்கிறோம். This is the important formula to finding the acceleration and velocity of the object while moving in the inclined plane. அதாவது ஒரு inclined planeல மூவ் ஆகிறப்ப அதோட acceleration velocity கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபியூச்சரில் இன்ஜினியரிங் ஏதோ ஒரு டேர்ம் நம்ம போகிறப்ப incline அப்படின்னாவே acceleration velocityக்கு இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். Then two bodies in contact in the horizontal surface. Suppose if you are taking the two bodies when keeping in the horizontal surface or nearby each other, ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ வாட் இஸ் த டோட்டல் acceleration, டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கன்சிடர், ஸோ திஸ் இஸ் த horizontal surface. Here we are taking the two masses m1 and m2. You already know
see in the diagram the mass m1 which is greater than m2, m1 which is greater than the m2. So in the capital F which is nothing but the total force acting on the mass. சரிங்களா, இந்த ரெண்டு மாஸ் மேலேயும் டோட்டலாக ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா F. If you want to calculate the total mass அப்படின்னா m is equal to m1 plus m2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Then formula for Newton second law வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா F is equal to F is equal to m into A. அப்போ ஃபோர்ஸ் இருக்குது, ஸோ இட் வில் ஆக்ட் இன் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். இந்த ஆப்ஜெக்ட் இப்போ ஃபோர்ஸ் இந்த பக்கம் கொடுக்குறப்ப ஆக்சலரேஷன் இந்த பக்கம் தான் இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே போத் ஃபோர்ஸ் அண்டு ஆக்சலரேஷன் ஆஃப் த மாசஸ் போத் இட் வில் ஆக்டிங் இன் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ அப்போ ரெண்டுக்குமே ஐ கேப் கேன்சல் ஆகிரும். இன்ஸ்டெட் ஆஃப் எம்முக்கு பதிலாக m1 ப்ளஸ் m2 இன்ட்டு ஏ. அப்போ ஏவுக்கு பதிலாக எஃப் பை ஏவுக்கு பதிலாக A is equal to F by m1 plus m2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ this is the total acceleration of the combined mass அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Here we are having the two types of frictional forces. So first வந்து F21. F21 அப்படின்னா என்னென்னா the force of the second object d to the first object. ஸோ நீங்கள் வந்து ஃபோர்ஸ் எங்கே கொடுக்குறீங்க, ஃபஸ்ட் மாஸ் மேலே தான் கொடுக்குறீங்க, ஆனால் செகண்ட் மாதம் மூவ் ஆகுது. பட் யூ ஆர் கிவிங் த ஃபோர்ஸ் டு த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒன்லி. இந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் தான் இட் வில் கண்டக்ட் த ஃபோர்ஸ் ஃப்ரம் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் டு செகண்ட் ஆப்ஜெக்ட். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா F21 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த F12 அப்படின்றது பை நியூட்டன்ஸ் தேர்ட் லா எவ்ரி ஃபோர்ஸ் ஹேவிங் த ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். அப்போ F21 இருந்தால் F12 ஒன்று இருக்கும். ஸோ அப்போ F12 விச் இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு த ஈச் அதர். ஸோ இப்போ வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஹரிசாண்டல் மோஷனில் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ் m1 அது மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ கன்சிடர், so the horizontal direction it will indicate the x-axis, whereas the vertical direction it will indicate the y-axis. So this is the horizontal plane. In above the horizontal plane we are keeping the mass m1. You already know from the initial diagram we clearly know the mass m1 which is always greater than the mass m2. So there are the two forces acting on the mass m1, so which is exactly opposite to the each other. So the capital F which is nothing but the total force on the m1 which is given by the us. So capital F which is nothing but the total force of the object, so which is given by the us. Then F12 which is nothing but the force of the second object given to the force of the first object d to the second object. Sorry, F12 is nothing but the force of the first object d to the second object F12. So both it will acting in the opposite direction. So I already know in the laws of motion lesson, if we want to calculate the any force, first we need to draw the free body diagram. So I consider the free body diagram. Here the single dot which is indicate the mass m1. So here the mass is m1. So if your mass m1 is kept in the horizontal plane, it will experience a two force. One is the net gravitational force which is also set by the weight of the object. So W is equal to mg. Here m is replaced by the m1 into g. So here n is the normal force which is exactly opposite to the gravitational force அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Here there is another two forces. So horizontal F அப்படின்ற the capital F, this is the total force of the object which is given by us, the how much of force we are giving to the m1. So that is denoted in the capital F. The F12 which is nothing but the force of the m1 d to the mass m2. ஸோ இந்த F12 அப்படின்றது என்னென்னா செகண்ட் மாஸ் வந்து ஃபஸ்ட் மாஸ் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா F12 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தேர் ஆர் த 4 forces acting in the m1, 4 different directions. ஸோ பை நியூட்டன் செகண்ட் லா F is equal to m into a, இது நம்மளுக்கு ஃபார்முலா F is equal to m into a. ஸோ you already know there is the no vertical motion. Why? Because of, let us consider, suppose n is greater than m1g அப்படின்னா இந்த மாஸ் m1 it will moving upwards, or m1g which is greater than n means the object moving downwards. Here the object didn't moving the upwards or downwards, there is that means there is the no acceleration in the vertical direction. So that's why we are said to be n exactly equal to the m1g. N is which is equal to the m1g. But suppose the capital F which is nothing but the total force of the combined mass m1 and m2 which is given by the us. So d to the capital F and the combined mass எனக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா it will moving in the positive x axis. So indirectly what we learn means compared to the F12, F is the greater one. So F it should along the x axis, positive x axis. F1 it should along the, it will act along the negative x axis. So அப்போ இது வந்து கேபிட்டல் F அப்படின்றது பாசிட்டிவ் எஃப் ஆக்சஸ் நல்லா ஞாபகம் வச்சிங்க. எப்போவுமே லாஸ் ஆஃப் மோஷனில் விச் இஸ் கிரேட்டர் ஒன், ஸோ அதை வந்து யூ நீட் டு ரைட் ஃபஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா there are the two
two forces. இப்போ நீங்கள் n mg பார்த்தீங்க, both it will equal, ரெண்டுமே opposite direction இருக்குது. There is the no vertical motion. அப்போ வந்து இது எவ்வளோ தேவையில்லை. But when you compare to the horizontal motion, compare to the F12, F1 is the greater. இவை எப்படி நீங்கள் வந்து greater அப்படின்னு எடுத்துக்கிறீங்க? How do we take greater which is அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. So F greater இருக்கிறதுனால தான் the object will moving in the direction of F. So அப்போ F is greater, it will acting in the positive x-axis of F I cap அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா F12, so it along the minus x-axis, அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா minus I cap அப்படின்னு சொல்கிறோம், which is equal to, so force equal to mass into acceleration. So instead of mass mக்கு பதிலாக m1 a into I cap. I cap அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா the acceleration of the combined mass it should along the positive x-axis. So அப்போ வந்து we are eliminating the axis, இதெல்லாம் remove பண்ணிட்டீங்க அப்படின்னா F minus F12 F minus F12 which is equal to m1 into a. So by rearranging the equation F12 which is equal to F minus m1 into a அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So we already know the instead of a க்கு பதிலாக நம்ம இன்சிலாக கண்டுபிடிச்சிட்டோம். a க்கு பதிலாக we can replace by f by m1 plus m2. அப்போ f minus m1 by m1 into within the square bracket you can replace the equation. a க்கு பதிலாக இருக்கிற equation replace பண்ணுங்க. a க்கு பதிலாக f1 by m1 plus m2 அப்படின்னு சொல்கிறோம். Then F12 is equal to, then F12 is equal to F into, so ரெண்டுலையுமே எனக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா காமனாக இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் F as காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா then 1 minus m1 by m1 plus m2 by cross multiplication m1 plus m2 when multiplying with the 1. So அப்போ m1 plus m2 minus m1 by m1 plus m2. So இங்கே plus m1 இங்கே minus m1, so which are cancel each other. Then F12 is equal to F m2 by by m1 plus m2. So this is the force of the m1 due to the m2. So here by vector rotation the F12 it will acting in the minus x-axis. So we can return minus I cap அப்படின்னு நம்ம சொல்லணும். So by vector rotation F12 vector is equal to minus F m2 by m1 plus m2 into I cap அப்படின்னு சொல்கிறோம். It should be along the negative x-axis அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So now we have the necessity to prove the Newton's third law. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் m2 மேலே F21 ஃபோர்ஸ் இருக்குது, m1 மேலே F12 ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ பை நியூட்டன்ஸ் தேர்ட் லா எவ்ரி ஃபோர்ஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்படின்னா F12 which is equal to F21 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபார் தட்ஸ் வை we are taking the mass m2. So the horizontal x-axis இது வந்து vertical y-axis. Consider the mass, it will keeping on the horizontal plane. So m2, இந்த m2 மேலே இருக்கிற ஃபோர்ஸ் என்ன சார் அப்படின்னா there are the single force, there is a single force which is given by the m1. So that is it is denoted by the F21 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So F21 which is nothing but the force of the second object due to the first object. So consider the free body diagram, the single dot it will indicate the mass m2. So there are the two exact opposite forces, one is the next gravitational force and another one is a normal force which is equal to each other. ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. There is the no motion in the vertical direction. Why? Because n and m2g are equal and opposite direction. Suppose let us consider n is greater than m2g அப்படின்னா the mass moving upwards, or m2g is greater than n அப்படின்னா it will moving downwards. Here that is the no vertical motion, that means it cannot move upwards or downwards. So that's why we can identify n which is equal to m2g. ஸோ இங்கே ஒரு m21 இருக்குது, ஸோ இங்கே வந்து F21 ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ F equal to ma. ஸோ பை நியூட்டன் செகண்ட் லா. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா பை நியூட்டன் செகண்ட் லா F21 I cap equal to m2 into a into I cap because both it will acting in the same direction. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாஸ் எடுக்கிறப்ப F12 வந்து it will acting in the negative y-axis towards negative y-axis here. So from the free body diagram we can clearly identify. So F21 I cap, ஸோ அதோட டைரெக்ஷனும் இந்த ஆக்சலரேஷன் ஆஃப் த கம்பைன்டு மாஸ் அப்படின்றது ரெண்டுமே சேம் டைரெக்ஷன் தான். ஸோ ரெண்டுமே ஐ கேப் எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ F21 equal to m2 into a. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஏக்கு பதிலாக we can replace the formula F21 equal to m2 into, so within the square bracket f by m1 plus m2. So F21 equal to f m2 by m1 plus m2. By vector rotation F21 vector equal to, so the F21 it will acting in the positive x-axis, you know. So that's why we can write
writing in the positive I cap. ஸோ அப்போ வந்து எஃப் m2 பை m1 ப்ளஸ் m2. ஸோ அப்போ f12க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா, ஸோ f21 f12 அண்டு f21 which is ஈக்குவல். பட் இங்கே வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அதான் இந்த வந்து இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஃப்ரம் தட் we can prove the Newton's third law.